சைனா போறதுக்காக சீனா படிக்கிற ஒரே ஆள்னா அது நான் மட்டும்தான். ஹாய் காய்ஸ், நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்ல இருக்கோம். பட் இருங்க நாங்க ஏன் இங்க இருக்கோம் தெரியுமா? அதுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னு தெரியும் தானே? எல்லாரும் அப்படி கொஞ்சம் மேலே பாருங்க. ஏதோ நீங்களும் தான் அப்படி கொஞ்சம் மேலே பாருங்க. Guys, I gonna ask him something, so let's see what he gonna respond to me. Okay, let's go. மா, அடுத்த வருஷம் நம்மளுடைய 30th லவ் anniversary வருது. ஸோ உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கு? அடுத்த வருஷமா வேணா அவனை கூட்டி போயிட்டு பர்சனல் பீஸா வாங்கி தரேன். மா, எனக்கு அதெல்லாம் பத்தாது. எனக்கு வேற ஏதாச்சும் செய்யலாம். நம்ம உனக்கு வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா? இருக்கு. என்ன பிளானு? என்ன நம்ம ஒரு சைனாக்கு ட்ரிப் போலாமா? சைனாக்கு? சைனா பத்தி உனக்கு என்ன தெரியும்? சைனா பத்தி என்ன தெரியணும்? சைனா அங்க 99% வந்து சைனீஸ் தான் பேசுவாங்களா? அந்த ஒரு பர்சன்ட் தான் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஓகே. ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் அந்த 1% எங்கே தேடி கண்டுபிடிப்பேன்? அதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. அந்த கூகுளே யூஸ் பண்ண மாட்டாங்களா? என்னமா ஊர் அது? அதான் சைனா. நான் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு சோறு இல்லாமல் சாக முடியாது. அட்லீஸ்ட் உனக்கு சோறு வேணும் அதனாச்சும் கேட்க தெரிஞ்சுன்னா அது போதும். சைனா போறதுக்காகவே நான் வந்து சீனா கத்துக்கணுமா? ஆமா, கத்துதான் ஆகணும். சைனா போறதுக்காக சீனா படிக்கிற ஒரே ஆள்னா அது நான் மட்டும்தான். படிக்கிறத இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. ஆசைப்பட்டீங்களா சைனா போகணுன்னு?